எப்படி கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில்? இது ஆரம்பத்தில் காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த நீட் தேர்வு இது பட்டியல் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகிய மூன்று பிரிவா இருந்ததுல மாநில பட்டியலை இருந்த கல்வியை பொதுப்பட்டியல் மாநிலங்கள் பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியின் உடமையாக இருந்தது இந்த திராவிட அரசு. இந்த திராவிட அரசு உதவியாக தான் இந்த காங்கிரஸ் கட்சி நீட்டை கொண்டு வந்தது. அந்த நீட்டை தொடர்ந்து ஆதரித்தது பிஜேபி. இது ஒவ்வொரு முறையும் தேர்வு நடக்கும் போது ஒவ்வொரு ஆட்டம் நீட் தேர்வு வினாத்தாள்கள் கட்டினது அப்படின்னு சொல்லி 21 முறை இந்த தேர்வுகள் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டன. வினாத்தாள்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. எத்தனையோ சகோதர சகோதரிகளுடையனால மன உழைக்கு ஆளாக்கி தற்கொலைக்கு தூண்டப்பட்டது இந்த பிஜேபி அரசு. கடந்த ஆண்டு நடைபெற்ற 2026 நடைபெற்ற நீட் தேர்வில் கூட எத்தனையோ மாணவர்கள் மறு நீட் தேர்வு நடக்காக 3-4 பேர் தற்கொலை பண்ணாங்க. ஆனா இப்ப அந்த அனிதா சாவுக்கு அப்ப இறந்தப்பா போய் இறக்கம் தெரிவித்த நம்முடைய முதல் அமைச்சர் இப்ப மறு நீட் தேர்வு நடக்கும் போது இறந்த எந்த ஒரு மாணவன் வீட்டுக்கோ மாணவி வீட்டுக்கோ ஏன் போகல? கொஞ்ச நாள் யோசிக்கணும். அப்பதான் நான் நீட்டை எதிர்த்து நம்ம நீட்டுக்கு ஆதரவுன்னு சொன்னேன். இந்த தாவேக அரசு இப்ப எங்க போய் தெரியல. எல்லாரும் அனைத்து மாணவர்களும் டெல்லியில் ஒருங்கிணைந்து போராடி கொண்டிருக்கும் போது இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் போராட்ட களத்தில் இல்லாம இந்த தாவேக அரசின் பின்னாடி இறை விமர்சனம் காரணமாக நாங்க எல்லாரும் கேட்டுல போய் உட்காந்துருவாங்க. டெல்லியில மாணவர்கள் அடிபட்டு பயப்படும் போது இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் நாங்க கிடைக்காட்சியால ஈர்க்கப்பட்டு ஜனநாயக படத்துக்கு போய் எத்தனை பேர் அடிதடி நம்மளுடைய தப்பா எம்எல்ஏவும் நம்மளுடைய ஆண்டி கட்சியில பொறுப்பாளர்களும் கேட்ட கண்டத்தில் மாற்றிக்கலாம் என்ன தெரியாது. அது செய்தியா போச்சு. அப்படிப்பட்ட அரசுக்கு வாக்களித்து அந்த